ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியாது, இப்ப இருக்கிற பாடுகள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மாம்சத்துக்குரிய கண்கள் திறந்திருந்தால் நிர்வாணத்தை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. குறைகளை தான் என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. எல்லா மனிதருடைய குறைவுகள் மாத்திரம் தான் என்ன பண்ணும்? உங்க கண்களுக்கு தெரியும். சபைக்கு வந்தா பாஸ்டர் ஏன் இப்படி இருக்காரு, இவன் ஏன் அப்படி இருக்கான், அவன் ஏன் அப்படி இருக்கான், வெளியே அப்படி நடிக்கிறான், சபைக்குள்ள இப்படி இருக்கிறான், இவன் ஒரு ஊழியக்காரன் வெளியே அப்படி இருக்கிறான், இங்க இப்படி இருக்கிறான், அவன் ஜெபம் பண்றானா, இவன் பைபிள் படிக்கிறானா, அவன் பாட்டு பாடுறானா, என்னத்த பாட்டு பாடுறான், இவன் என்ன பைபிள் படிக்கிறான், இவன் என்ன கீபோர்டு வாசிக்கிறான், இவன் என்னத்த ஜெபம் பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய குறைவுகள் மாத்திரமே உங்களுக்கு தெரியக்கூடிய